இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் பத்தி கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ப்ளாட்லிப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒன் ஆஃப் த லைப்ரரி தான், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் பிளாட்டிங் லைப்ரரின்னு சொல்லுவாங்க இதோட ஃபுல் ஃபார்ம். அண்ட் இது வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா டேட்டா விஸ்வலைசேஷன், அதாவது ஒரு டேட்டாவை எப்படியெல்லாம் விஸ்வலைசிங் மாடலாக கொண்டு வரலாம், கிராஃபா. இதுக்கு பேர் ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு பேர் பார் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்லுவாங்க. தென் இதுக்கு பேரும் பார் சார்ட் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் பிளாட். இவ்வளவும் நம்ம மேட்ப்ளாட்லிப் அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ண முடியும். நான் என்னன்னு எப்படின்னு சொல்கிறேன். இதுதான் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து ரொம்ப எசென்சியல் தேவை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்காகனா ஒரு டேட்டாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அதாவது ஆய்வு செய்யறதுக்கு. இப்போ கோவிட் டேட்டா செட் எடுத்துக்கோங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொரோனா பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம், அனலைஸ் பண்ணி கிராஃபாக தான் நம்ம ஷோ பண்ணியிருப்போமே தவிர நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து நீங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. புரியுதா? ஸோ ஒரு கிராஃபாக தான் வந்து என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஓகேவா? எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னா ஆராய்ச்சி செய்கிறது, ஓகேவா? அண்ட் அனலைஸ் பண்ணுவீங்க. தென் வந்து என்ன பண்ணுவீங்க, எஃபெக்டிவாக வந்து டேட்டா வந்து என்ன பண்ணுவீங்க, ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நேற்று நான் சொல்லியிருப்பேன் பாண்டாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, டேட்டா அனலைஸ்க்கும் டேட்டா மேனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க. பட் மேட்ப்ளாட்லிப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டேட்டா விசுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுவீங்க. பைப்ளாட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் டூல். இங்கே எல்லாருமே இருக்கும். டிராயிங் டூல்னா இப்போ சின்ன பசங்களை எடுத்துக்கிட்டோம்னா டிராயிங் டூல்னா என்ன நினைப்பாங்க, கலர் பென்சில், ஸ்கெச்சஸ், ட்ரா பண்ணுறது எல்லாமே வந்து என்னது, டிராயிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பைப்ளாட்டில் இருக்குது. இதை வந்து ஷார்ட்டாக வந்து என்னென்னு எடுத்திருக்கீங்க, பிஎல்டி அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, எடுத்திருக்கீங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ரீட் சிஎஸ்வி. நேற்று இதே தான் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே ஷுட் பி வந்து என்னவா இருக்கணும், ஒரே லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டிங் டாட் ரீட் சிஎஸ்வி ஹெட் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 5 rows உங்களுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நான் இன்னொரு ட்ரிக்கு சொல்லித்தரேன், எல்லாருமே நல்லா லிசன் பண்ணுங்க. உங்களோட ஃபைல் ஃபோல்டரில் போயிட்டு உங்களோட இது இருக்கும் இல்லையா, அந்த மார்க்கெட்டிங் டேட்டா, இந்த ஃபைல இந்த லோகோ இருக்கு இல்லையா, அந்த லோகோவை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து காப்பி பாத் இருக்கும். ஓகேவா? காப்பி பாத். இந்த பாத்தை வந்து என்ன பண்ணிக்கணும், காப்பி பண்ணி எதுல பேஸ்ட் பண்ணணும், இந்த கோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோட்ஸுக்குள்ள வந்து என்ன பண்ணணும், இந்த பாத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சி டிரைவ்ல யூசர்ஸ்ல வந்து என்ன இருக்கு, வசந்த்ல டெஸ்க்டாப்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வச்சிருக்கேன். ஓகேவா? டெஸ்க்டாப்ல டேட்டா சயின்ஸ் ஃபோல்டரில் இந்த மாதிரி இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த பாத்தில் இருக்குது. ஓகேவா? இந்த கோட்ஸுக்கு முன்னாடி ஸ்மால் ஆர் கொடுக்கணும், அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் இப்படியும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபைலை ரீட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அதே சேம் ஃபோல்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஃபைல் எந்த ஃபோல்டரில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்கள் சிஸ்டமில் இருக்கணும். எந்த ஃபோல்டரில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் பார்த்து வந்து என்ன பண்ணணும், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்போ ஹெட் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு புரிஞ்சுதா? இதுவரை சொன்னது புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2026 கூட நம்ம இயர் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஏஜ் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த ஏஜ் காலம் வந்து பார்க்கணும் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டாஸ் யூஸ் பண்ணுறோம். பாண்டாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா? மார்க்ஸ், இந்த டிஎஃப்க்கு பதிலாக மார்க்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஏஜ்க்கு பதிலாக வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, சோசியல் சயின்ஸ்ன்னு கொடுத்துருப்பீங்களா? ஆமாவா இல்லையா? ஆமா. இதுவே நம்ம பாண்டாஸ்லயும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணோம். ஏஜ்ன்ற காலம் ஆல்ரெடி கிடையாது. ஏஜ்ன்ற காலம் வந்து என்ன கிடையாது, நம்ம கிட்ட கிடையாது. ஆனா ஏஜ்ன்ட்டு நான் வந்து கிரியேட் பண்றேன். புதுசா கிரியேட் பண்ணா உங்களுக்கு ஆட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். 2026 மைனஸ் இயர் ஆஃப் பர்த்ன்ற காலம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது எதுல டிஎஃப்ன்றது யாரு, இவங்க தான் டிஎஃப். இந்த டிஎஃப்ல யாரை கேட்குறீங்க, இயர் ஆஃப் பர்த். இந்த டிஎஃப்ல யாரை கேட்குறீங்க, இயர் ஆஃப் பர்த். சரியா? அந்த இயர் ஆஃப் பர்த் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஏஜ்லாம் கிடச்சிடும். நீங்கள் வேல்யூ கவுண்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஜ் வந்து என்ன பண்ணீங்கன்னா, இப்போதைக்கு கமெண்ட் லைனாக மாற்றிருக்கேன். நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷோ ஆகும்,
50 வயசுல வந்து 89 மெம்பர்ஸ் இருக்காங்க. 55ன்ற ஏஜ்ல 86 மெம்பர்ஸ் இருக்காங்க. தென் 127ல 1 மெம்பர் இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, கவுண்ட் வந்து காமிக்குது. ஸோ இந்த கவுண்ட் தான் உங்களுக்கு எதில் ஸ்டோர் ஆயிருக்கும், இந்த ஏஜ்குள்ள வந்து என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். இதை நான் ஜஸ்ட் வந்து கமெண்ட் லைனாக மாற்றிடுறேன். ஓகேவா? இப்போ ஹிஸ்ட் ஃபங்க்ஷனில் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஃபிகர் சைஸ் பிளாட்ல ஃபிகர் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. இந்த ஃபிகர் ஃபங்க்ஷனில் நம்ம ஃபிகர் சைஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த 10ன்றது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இதோட வித்தை மென்ஷன் பண்ணுது, இந்த பாக்ஸோட வித்து. 5ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இந்த பாக்ஸோட ஹைட்டு. நீங்கள் இதுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், வித் அண்ட் ஹைட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த ஹிஸ்ட் ஃபங்க்ஷனை கடைசியாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து பாருங்க. டைட்டில் அப்படின்னா இந்த டைட்டிலில் வந்து என்ன கொடுக்குறீங்களோ உங்களுக்கு இந்த பாக்ஸில் வந்து என்ன ஆகும், டைட்டில் ஷோ ஆகும். இதுவே எக்ஸ் லேபிளில் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஷோ ஆகும். ஒய் லேபிளில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன ஆகும், ஷோ ஆகும். சரியா? இப்போ கிரிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கிரிட்டு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? எனக்கு இந்த கிரிட்டு ஷோ ஆக வேண்டாம். இந்த கிரிட் பேட்டர்ன்லாம் உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிரிட்டு வந்து ஷோ ஆகும். இந்த கிரிட் ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேங்க, ஃபால்ஸ் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிரிட் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஹைட் ஆயிரும். சரியா? அப்போ ஷோ ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து என்ன ஆகும், ஷோ ஆகும், அதாவது உங்கள் கிராஃபு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்சுவலாக என்னன்னா ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்னன்னா இந்த பார் சார்ட் எல்லாமே கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா ஒட்டி ஒட்டி இருக்கா, கிட்கேட் சாக்லேட் மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்கா. ஸோ இது வந்து என்னது, ஹிஸ்டோகிராம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் ஹிஸ்ட் ஃபங்க்ஷன். இதில் வந்து உங்கள் டேட்டாவை கொடுக்குறீங்க. பின்ஸ்னா நான் என்னன்னு சொல்கிறேன், கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ. தென் வந்து எட்ஜ் கலர் வந்து என்ன கொடுக்குறீங்க, பிளாக். இதுக்கு வந்து பிளாக் கலர் கோலம்லாம் போட்டிங்கன்னா ஒயிட் கலரில் பார்டர் போடுவீங்கல்ல. ஸோ அதே மாதிரி இங்கே எட்ஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எட்ஜ் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அண்ட் பின்ஸ் 20னா நான் என்னன்னு சொல்கிறேன், நார்மலாக உங்கள் வீட்டில் வந்து எக் ஹோல்டர் வச்சுருக்கீங்களா, எக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஆக்சுவலாக எவ்வளோ எக்ஸ் வைக்க முடியும் உங்கள் வீட்டில் இருக்கிறது, ஜென்ரலாக கேட்குறேன். மொத்தமே 6 எக்ஸ் தான் வைக்க முடியுமா? ஓகே, அதில் 10 எக் வைக்க முடியுமா? 6 ஹோல்டரில் வைக்க முடியாது. 3 எக்ஸ் வைக்கலாமா? 3 எக்ஸ் வைக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கே பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 பின்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 17 பார் இருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணி பாருங்க ஒன்றா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சாரி 13 பார்ஸ் இருக்கு. 7 பார்ஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, இங்கே ஸ்பேசஸ் இருக்கு. ஆனால் மொத்தம் 20 பார் வந்து உள்ள வைக்க முடியும். இங்கே மொத்தம் எத்தனை பின்ஸ் வைக்க முடியும், 20 பின்ஸ் வைக்க முடியும். ஆனால் நான் எத்தனை பின்ஸ் தான் இதில் இருக்கு, ஆக்சுவலாக நம்மளோட கால்குலேஷன் எவ்வளோ தான் இருக்கு, 13 பின்ஸ் தான் இருக்கு. புரியுதா? இது புரியுதா உங்களுக்கு கைஸ்? பின்ஸ் யாருக்காவது டவுட் இருக்கா? அதாவது எக்ஸல் வந்து நீங்க வந்து என்ன சொன்னீங்க, எக் ஹோல்டர்ல 6 தான் இருக்குன்ட்டு. அப்போ 6 எக் ஹோல்டர் அப்படின்னா 6 தான் அதில் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ஃபிட் பண்ண முடியும். இப்போ 100 அப்படின்னா 100 பின்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபிட் பண்ண முடியும். நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன், 20 கொடுத்துருந்தேன். 20 பின்ஸ் வந்து ஃபிட் பண்ண முடியும். சரியா? டிபெண்ட்ஸ் ஆன் கொஸ்டின் இது கண்டென்ட்டை பொறுத்து வந்து என்ன ஆகும், உங்களுக்கு கிராஃப் வந்து மாறும். இந்த இதில் யாருக்கா டவுட் இருக்கா? தரோவாக பார்த்துக்கோங்க. இது இதை ரிப்பீட்டடாக வரும் நிறையா. இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அந்த கிராஃப்ல கீழே பார்ஸ் வந்து இங்க 0th லைன்ல வந்து ஹைட் ஆயிருக்குல்ல. ஸோ அதை எதை பேஸ் பண்ணி, எந்த வேல்யூ பேஸ் பண்ணி அந்த பார் வந்து ஹைட் ஆயிருக்கு, அதாவது 0 ஆக்சஸ் போகுது. இது இந்த 0 ஹைட் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல 11 வரைக்கும் நம்மளுக்கு இந்த பார் வந்து விசிபிள் ஆகுது. ஸோ அந்த 80 இங்க கவுண்ட் பண்ணும் இல்லையா, 1 2 3 4 11 வரைக்கும் இங்க விசிபிள் ஆகுது பார். சோ அதுக்கு அப்புறம் 11 கிடையாது, 13. இங்க ரெண்டு பார் கீழ சின்னதா இருக்கு, தெரியுதா? அது ஓகே. சோ அதுக்கு பிட்வீன்ல இந்த 80 120 இந்த பிட்வீன்ல சோ உள்ள வந்து 7 பார்ஸ் வைக்க முடியும். இந்த இதுல இருந்து 100க்குள்ள ஒரு 3 பார் வைக்கலாம். இதுல ஒரு 4 பார் வைக்கலாம். 100 to 120க்குள்ள 4 பார் வைக்கலாம். ஓகே, அதுதான். சோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து 0ல இருக்குன்னு கேக்குறேன். இது எல்லாமே இன்னும் ஏன் இன்க்ரீஸ் ஆகலன்னு கேக்குறீங்களா? ஏஜ் பொறுத்து வருது. ஆமா, உங்க டேட்டா செட்ல ஏஜ் வந்து அது கிடையாது இல்லையா? சோ அந்த ஏஜ்ல யாருமே கிடையாது. 100 வயசுல யாருமே இல்ல பாருங்க. இதுதான் எல்லாரோட ஏஜ். இதுல யாராவது 100 வயசு பர்சன் இருக்காங்களா? ஓகே,
அதை பொறுத்து தான் மாறுது. 127ல் இருக்காங்க, 126ல் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நான் தான் சொல்றேன், என் கொடுத்த கிராஃபிக் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு டயக்ராம் வரும். ஓகே. புரிஞ்சா? ஓகே. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் சார்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் காலமில் வேல்யூ கவுண்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேரிடு வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, தென் சிங்கிள்ஸ் இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, தென் அலோன் வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, ஆக்சுவலாக மொத்தம் 8 கேட்டகரியாக பிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் 8 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 8 கேட்டகரி தான் உங்களுக்கு இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. வேல்யூ கவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அதான் ஷோ ஆகும். இது நான் இப்போ கமெண்ட் லைனாக மாற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இது வந்து உங்களோட வித் அண்ட் ஹைட்டு, தென் உங்களோட பிளாட்டோட கைண்டு. ஓகேவா? அது என்ன கேட்டகரி, நீங்கள் பார் கொடுத்தா பார் சார்ட் வரும், பை கொடுத்தீங்க அப்படின்னா பை சார்ட் வரும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இதுதான். ஓகேவா? ஸோ நான் வந்து நம்மளுக்கு பார் சார்ட்டே போதும். சரியா? பார் சார்ட்டு. ஸோ கலர் வந்து ஆரஞ்சுன்னு கொடுத்தோம்னா ஃபுல் அண்ட் ஆரஞ்சு. ஓகேவா? டைட்டிலும் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். அண்ட் எக்ஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறத ரொட்டேட் பண்றது. இங்கே 45 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்க. இது இங்க இருக்கிற வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கு, 45 டிகிரியில இருக்கு. உங்க ப்ரொடெக்டர் வந்து நீங்க ஸ்கூல்ல யூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரொடெக்டர் பார்த்துருக்கீங்களா? 90 டிகிரின்றது எல் ஷேப்ல இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரின்றது கொஞ்சம் எப்படி ஆயிருக்கும் உங்களுக்கு, இப்படி டில்ட்டா ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க 90 டிகிரி கொடுக்குறேன், எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்க. நான் என்ன ரன் பண்ணல. ஸோ இதை பாருங்க பார்க்கலாம், ரொட்டேட் ஆயிருக்கா? ஸோ எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்கா? தெரியுதா டிஃபரன்ஸ் கைஸ்? தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? 30 டிகிரி அப்படின்னா எப்படி இருக்கும், ரொம்ப சைடா வியூ ஆகுதா? நான் 45 டிகிரின்னு கூட. இதுதான் எஸ்டிக்ஸ். ஒய் டிக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். சரியா? தென் நான் இங்கே கிரிட் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதுதான் ஒய் ஆக்சிஸ். இந்த ஒய் ஆக்சிஸ்ல இருந்து கோடு கொடுக்குறேன். ஏன் நான் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்காம ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறேன்? நம்ம கிரிட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணல. ஏன் அனலைஸ் பண்ணல? எதனால ரீசன் சொல்ல முடியுமா? எதுக்காக நான் ஒய் ஆக்சிஸ் வந்து கொடுக்கணும் இங்க? நீங்களே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி அதோட கவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குல்ல. மேரிட் வந்து 800க்கு மேலே இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண முடியுதா இந்த லைனை வச்சுட்டு? ஸோ அதனால நம்ம ஆக்சிஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதாவது இந்த செல்லில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸ்ட்ராங்கா பாருங்க. நாளைக்கு எடுக்க போற கான்செப்ட் பாண்டாஸும் மிக்ஸ் ஆகும், மேட்பிளாட்லிப்பும் மிக்ஸ் ஆகும், சீபானும் மிக்ஸ் ஆகும். இந்த மூணுமே மிக்ஸ் ஆகுறது தான் இடிஏ கான்செப்ட். இது புரிஞ்சுதா? புரிஞ்சா? ஓகே. தென் அடுத்தது வந்து பாருங்க. ஸோ இது வந்து இன்கம்க்கும் ஒயினுக்கும் உள்ள ஸ்பெண்டிங். இன்கமும் ஒயினும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம ஸ்கேட்டர் பிளாட்ல வந்து பார்க்குறோம். ஸ்கேட்டர்னா இந்த புள்ளி புள்ளியாக வச்சிருக்காங்க இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்கிறோம். நான் ஜஸ்ட் டிஎஃப் காலம்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், வியூ பண்ணி பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாகவே முன்னாடியே பின்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது கொடுத்து ஸ்பேசஸ் இருந்திருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். நல்லா பாருங்க. இப்போ காலம்ல ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிப் மெத்தட் யூஸ் பண்ணா என்ன நடக்கும், நேத்தே பார்த்துருப்பீங்க. இது யூஸ் பண்ணா என்ன நடக்கும் நம்மளுக்கு, ஏதாவது முன்னாடி பின்னாடி ஸ்பேசஸ் இருந்தால் அதை வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிரும். சரியா? அப்போ ரிமூவ் ஆனாலும் இப்போ இதோட இன்கம்லாம் உங்களுக்கே தெரியும். இன்கம்லாம் என்ன டேட்டா டைப்ல இருக்கும், ஸ்ட்ரிங்கா தான், ஸ்ட்ரிங் ஆர் ஆப்ஜெக்டா தான் இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்கை ரிப்ளேஸ் பண்ணுறேன். என்னவா மாற்றுறேன், டாலரை எம்டியாக மாற்றுறேன். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ்னா என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்னவா ரிப்ளேஸ் பண்ணுறேன், கமாவை என்னவா மாற்றுறேன், நான் எம்டியாக மாற்றுறேன். அண்ட் இது வந்து சடனாக வந்து நான் என்னவா மாற்றுறேன், டைப் வந்து என்ன டைப்பாக மாற்றுறேன், இதை ஃப்ளோட்டாக மாற்றிடுறேன். இப்போ வந்து இது உங்களுக்கு நியூமரிக்காக மாறி இருக்கும். இப்போ வந்து உங்கள் இன்கம் வந்து எதுவாக மாறிடும், ஃப்ளோட்ன்ற நியூமரிக்காக வந்து என்ன ஆயிரும், மாறிடும். இப்போ நீங்கள் வந்து ஃபில்டர் வந்து வச்சுக்கலாம். உங்கள் இன்கம் ஷுட் பி கிரேட்டர் தென் 1000 இருக்கணும் அண்ட் லெஸ் தென் 1,50,000 இருக்கணும். ஓகேவா? இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுற ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்கு வைக்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து உங்கள் ஃபிகர் சைஸு அண்ட் உங்கள் ஸ்கேட்டர் பிளாட்டோட ஃபங்க்ஷன். இந்த டிஎஃப் கிளீன்ன்றது உங்கள் ஃபில்டரு. சரியா? நீங்கள் இன்கம்மை ஃபில்டர் பண்ணுறீங்க, வேற எதை ஃபில்டர் பண்ணுறீங்க, அமௌண்ட் ஆஃப் ஒயின் வந்து ஃபில்டர் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ ஆல்ஃபான்றது வந்து பார்த்தீங்கன்னா 60%. ஓகேவா? 60 டிவைடட் பை 100 என்னது கைஸ் ஆன்சரு? 60 டிவைடட் பை 100 என்னது 60%?
0.6. 0.6. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் இங்கே வந்து 1 யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது எத்தனை பர்சன்டேஜ்? 1ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 100 டிவைடட் பை 100 என்னது? 1. ஓகேவா? அதாவது 100%. 100%னா இது வந்து டார்க் க்ரீனாக இருக்கும். நல்லா அவுட்புட்டை பாருங்க. இப்போ ஆக்சுவலாக இது என்னவா இருக்குது? லைட் க்ரீனாக இருக்குது. இப்போ நான் இந்த கோடிங்கை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்குது? டார்க்காக இருக்கா? அந்த அல்ஃபாவோட வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இது டார்க்காக இருக்கும். எனக்கு 60% வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துக்கலாம். ஆனால் அப்படியே ரன் பண்ணக்கூடாது. அப்படியே ரன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்? எரர் வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்கள் இன்கம் வந்து எதுக்கு நீங்கள் மறுபடியும் ஸ்ட்ரிங்காக மாற்றி எதுக்கு ரிப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஏன்னா நம்ம அதை வந்து என்னவா மாற்றிட்டோம்? நியூமரிக்காக மாற்றிட்டோம். அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்றா ரன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். புரியுதா? ஓகேவா? ஸோ டைட்டில் எக்ஸ் லேபிள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அண்ட் கிரிட்டு பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் ட்ரூ கொடுத்தாலும் கொடுக்காட்டி உங்களுக்கு என்ன தான் வரும்? கிரிட் பேட்டர்னோட தான் வரும். ஷோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? ஓகே, தென் அடுத்தது வந்து போகலாம். நான் இது வந்து உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ்ன்றது நான் உங்களுக்கு சிபான்ல நான் சொல்லித்தரேன். சரியா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பெண்ட் பெர் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. எதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு லோவஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? கிராஃபை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வைனுக்கு வந்து அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வேற எதுக்கு கம்மியாக பண்ணியிருக்காங்க? ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிராஃப் அனலைஸ் பண்ணுறீங்களா? எல்லா ப்ராடக்ட் நேம்ஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு மீன் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கும். அதை வந்து இதில் ஆவரேஜ் ஸ்பெண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. இது வந்து உங்கள் ஃபிகர் சைஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார் பிளாட் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. கலர் என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. சரியா? நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் டைட்டில் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் வந்து உங்களுக்கு தெரியும். ரொட்டேஷனும் எஸ்டிக்ஸும் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது ரொட்டேட் ஆகுறது. தென் ஒய் ஆக்சிஸும் உங்களுக்கு தெரியும். ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது உங்களுக்கு தெரியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு சொல்லியுமே தரோவாக பார்த்துட்டிங்கன்னா மித்ததெல்லாம் ஜுஜிபி செம ஈஸி. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப்ல இந்த டைட்டில் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், எக்ஸ் லேபிள் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபிகர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், பிளாட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் கற்றுக்கணும். அதுதான் இதோட வேலை. புரிஞ்சுதா? ஓகேவா? தென் கடைசியாக ஆக்சுவலாக இது வந்து லைன் பிளாட்னு சொல்லுவாங்க. இதில் வேற ஒன்றும் இல்லை. பிளாட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறீங்க, உங்களோட நம்பர் ஆஃப் வெப்சைட் விசிட் பண்ண வேல்யூ கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. வேல்யூ கவுண்ட்ஸை என்னவா மாற்றுறீங்க? ஷார்ட் இண்டெக்ஸாக மாற்றுறீங்க. ஏன்னா இந்த இதை வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இதில் வேல்யூ கவுண்ட் வந்து எப்படி இருக்குது? 0 டைம் விசிட் பண்ணவங்க ஆக்சுவலாக வந்து நான் ஷார்ட் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இதை நான் ஷார்ட் இண்டெக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ சொல்லுங்கள், 7 டைம் விசிட் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 387 மெம்பர்ஸ். 0 டைம் விசிட் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர். ஓகேவா? இப்போ நான் ஷார்ட் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எது பிரகாரம் ஷார்ட் ஆகும்? அதாவது இந்த ஆர்டர் மாறிடும். இந்த 0ன்றது எங்கே வரும்? மேலே வரும். 1ன்றது அடுத்தது வரும். 2ன்றது அடுத்தது வரும். அந்த மாதிரி ஆர்டர் வந்து என்ன ஆயிரும்? ஷார்ட் இண்டெக்ஸாக மாறிடும். அந்த ஆர்டர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குது, தெரியுதா? 0 டைம் விசிட் பண்ணவங்க 10 பேர், 20 டைம் விசிட் பண்ணவங்க 3 பேர் அப்படின்ட்டு ஷோ ஆகுதா? ஆர்டராக வந்திருக்கா? ஸோ அதுக்கு தான் ஷார்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் கமெண்ட் லைனாக மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது புரியும். மார்க்கர் வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் கைஸ். நான் ஸ்மால் ஓன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்மால் ஓவில் வந்திருக்கு. நீங்கள் ஸ்டார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் வந்து என்ன ஆகும்? ஷோ ஆகும். சரியா? தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் வந்து என்ன ஆகும்? ஷோ ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் ஷோ ஆகுதா? புரியுதா? நிறைய மார்க்கர்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நீங்க ஸ்மால் ஓ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸ்மால் பி அப்படின்னா பென்டகான் அப்படின்னு இருக்கும். ஸ்மால் பின்னா பென்டகானு. கேபிட்டல் பி அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆப்ஷன் இருக்கும். கேபிட்டல் பின்னா பிளஸ் ஆப்ஷன் இருக்கும். புரிஞ்சுதா? இதை வந்து நான் ஸ்மால் ஓவா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துக்கிறேன். தென் உங்களுக்கு டைட்டில் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள்லாம் தெரியும். கிரிட்டும் ஷோவும் வந்து உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதா? ஓகேவா? தென் அடுத்தது பாருங்க, நான் இதை மட்டும் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இது ஒரு இதாக முடிச்சிடலாம். சரியா? இது ஃபுல்லாகவே மேட்ப்ளாட்லிப்.
இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல வந்து pandas and matplotlib இது ரெண்டுமே வந்து இம்போர்ட் பண்றோமா பிகினிங்ல? ஆமா,